Hi student, today we are going to see exercise 3.19 second sum. இது வந்து நியூ டெக்ஸ்ட் புக்ல 3.19 ஓல்ட் டெக்ஸ்ட் புக்ல 3.18 வரும். பாருங்க அதுல செகண்ட் சம், if A is of order P by Q and B is of order Q by R, what is the order of AB and BA? இது ரொம்ப ஈஸியான சம் தான். சொல்யூஷன், இப்ப A ஓட ஆர்டர், A is of order P by Q. அப்ப ஆர்டர் ஆஃப் A வந்து P by Q. அடுத்தது ஆர்டர் ஆஃப் B, ஆர்டர் ஆஃப் B வந்து Q by R. கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் AB and BA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆர்டர் ஆஃப் AB வேணும்னா நான் என்ன சொல்லிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன், இதுல வந்து காலம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் A இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் B. அப்ப இதனோட காலமும் இதனோட ரோவும் ஈக்குவலா வந்திருக்கு. சோ ஈக்குவலா வந்தாதான் நம்ம AB கண்டுபிடிக்க முடியும். சோ வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் AB? சோ ஆர்டர் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு P by R. சோ அப்ப ஆர்டர் ஆஃப் AB வந்து P by R. அடுத்தது பாருங்க, மறுபடியும் ரெண்டாவது ஆர்டர் ஆஃப் B ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஆர்டர் ஆஃப் B வந்து Q by R. அடுத்து ஆர்டர் ஆஃப் A வந்து P by Q. பாருங்க, இப்ப ஆர்டர் ஆஃப் BA இருக்கணும். இப்ப ஆர்டர் ஆஃப் BA நம்ம செக் பண்ணலாம். ஆர்டர் ஆஃப் BA, இப்ப ஆர்டர் ஆஃப் BA வந்து பாசிபிளா இல்லையான்னு பாருங்க. ஆர்டர் ஆஃப் B வந்து Q by R எழுதியாச்சு. ஆர்டர் ஆஃப் A வந்து P by Q, அதுவும் நம்ம எழுதியிருக்கோம். சோ ஆர்டர் ஆஃப் BA கேட்டிருக்காங்க. இப்ப ஆர்டர் ஆஃப் BA வந்து எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோவும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும். சோ ஈக்குவலா இருந்தாதான் ஆர்டர் கண்டுபிடிக்க முடியும். சோ ஆர்டர் ஆஃப் BA வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சோ ஆர்டர் ஆஃப் BA is not defined since number of rows in B, first வரும்போது number of columns வரும். number of columns in B is not equal to number of rows in A அப்படின்னு எழுதலாம். அதாவது இங்க ஆர்டர் ஆஃப் AB வந்து P by R னு எழுதலாம். ஏன்னா QQ இது வந்து சேமா இருக்கு, அதனால இஸ் டிஃபைன். ஆர்டர் ஆஃப் AB இஸ் டிஃபைன், P by R னு எழுதியாச்சு. ஆனா ஆர்டர் ஆஃப் BA ங்கும்போது ஆர்டர் ஆஃப் B வந்து Q by R, ஆர்டர் ஆஃப் A வந்து P by Q. இது ரெண்டும் பாருங்க, இது ரெண்டும் நாட் ஈக்குவல். அதனால ஆர்டர் ஆஃப் BA இஸ் நாட் டிஃபைன் சின்ஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் B is not equal to number of rows in A அப்படின்னு எழுதியிருக்கோம். சோ அப்ப BA வந்து ஆன்சர் என்னன்னா BA is not defined அப்படிங்கிறது ஆன்சர். சோ ஆர்டர் ஆஃப் AB வந்து P by R, ஆர்டர் ஆஃப் BA is not defined அப்படின்னு எழுதியாச்சு. இது செகண்ட் சம்மோட ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். So third sum பாருங்க, A has A rows and A plus 3 columns, B has B rows and 17 minus B columns, and if both products AB and BA exist, find A and B கேட்டிருக்காங்க. இங்க AB and BA exist மீனிங் என்னன்னா AB யும் டிஃபைன் தான், BA யும் டிஃபைன் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது AB is defined, BA is defined, அதுதான் இங்க exist சொல்லியிருக்காங்க. அதாவது A வையும் B யும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும், BA வையும் நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். we can multiply both matrices அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணனும்னா அதனோட ரோஸ் காலம்ஸ் வந்து ஈக்குவலா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி போட போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் இன் A, அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் இன் A, அப்ப A has A rows னு சொல்லிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் இன் A அப்படினா A. அடுத்து நம்பர் ஆஃப் காலம், number of columns in A,
A ஓட number of columns வந்து A plus 3 columns. So A plus 3 columns. அடுத்தது number of rows in B. அதே மாதிரி number of rows in இந்த rows பதிலா என்ன வரும் column. rows already எழுதியாச்சு column. number of columns in B. அப்ப number of rows in B. rowsல வந்து B rows இருக்கு. So B rows and column வந்து 17 minus B column இருக்கு. So 17 minus B column. இது வந்து given data யூஸ் பண்ணி எழுதிருக்கோம். क्वेश्चन என்னன்னா the product AB and BA exist அப்படினு சொல்லிருக்காங்க. क्वेश्चन given AB வந்து என்னது exist னு சொல்லிருக்காங்க. क्वेश्चनல AB exist. AB exist னா மீனிங் என்னன்னா number of columns in A is equal to number of rows in B. இதான மீனிங். AB exists னா என்ன மீனிங்? AB define. AB எப்ப டிஃபைன் ஆகும்? number of column, அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ரோவும் ஈக்குவலா இருந்தா தானே AB exists. அப்ப AB exists னா என்ன எழுதலாம்? number of columns in A is equal to number of rows in B னு எழுதலாமா? அப்ப number of columns in A என்ன? number of columns in A வந்து A plus 3 ஆ? அப்ப A plus 3 is equal to number of rows in B. number of rows வந்து என்னது? B ஆ? அப்ப B. அப்ப A plus 3 equal to B னு வருதா? அப்ப இந்த B இந்த சைடு வந்தா A minus 3 ஆயிரும். A minus B ஆயிரும். A minus B இந்த plus 3 அந்த சைடு வந்தா minus 3. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது also given ரெண்டாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா BA exist. அப்ப BA exist. அப்ப BA exist நாலும் அதே கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்ஸ்? BA exist னா number of column, அதாவது first matrix. number of column in first matrix. first matrix இங்க என்னது? B. number of columns in B is equal to number of rows in A வா? அதாவது இங்க வந்து columns in B, இங்க B first இருக்கனால B, A ரெண்டாவது இருக்கனால A ரெண்டாவது. இங்க பாருங்க A first இருக்கனால A first எழுதிருக்கோம், B ரெண்டாவது இருக்கனால B ரெண்டாவது எழுதிருக்கோம். அப்ப number of columns in B னா number of columns in B. அப்ப number of columns in B பாருங்க எவ்வளவு? 17 minus B ஆ? சோ அது எழுதிருங்க. 17 minus B is equal to number of rows in A. number of rows in A என்ன? A. PA. இந்த A வ அப்படியே வச்சிட்டு இந்த minus B இந்த சைடு வந்தா plus B ஆயிரும். A plus B is equal to 17. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 using 1 and 2 இப்போ இங்க வந்து A minus B இருக்கு. A minus B is equal to minus 3. இங்க வந்து A plus B equal to 17. இப்ப பாருங்க இது டைரக்டாவே கேன்சல் ஆயிரும். அப்ப 2A is equal to 17 minus 3 14. அப்ப 2A is equal to 14. அப்ப A is equal to 14 by 2. அப்ப A ஓட வேல்யூ என்ன? 7. நமக்கு A ஓட வேல்யூ 7 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி B ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, மறுபடியும் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? A minus B equal to minus 3 இருக்கா? A ஓட வேல்யூ என்ன? 7. அப்ப 7 minus B. 7 minus B is equal to A ஓட வேல்யூ 7. 7 minus B is equal to minus 3. அப்ப minus B is equal to minus 3. இந்த plus 7 இந்த சைடு வந்தா minus 7. So minus B is equal to minus 10. So B is equal to இந்த minus 2 cancel ஆயிரும். B is equal to 10. So அப்ப answer A is equal to 7. B is equal to 10. Thank you.